ஹாய் ஆல். இது என்னன்னா, நான் கீழ இருந்து செடி வருது, கொடி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இது எங்க வீட்டுக்கு அவுட் சைடு. அவுட் சைடில வந்து கொஞ்சமா மண்ணு போட்டு ஒரு சின்னதா ஒரு பாத்தி மாரி கட்டி வச்சிருக்கோம். அந்த அதில தான் போட்டது அந்த சீடு. பீர்க்கங்கா, அவரைக்காய், பூசணிக்கா. இந்த சீடு வந்து சமையலுக்கு பண்ணுறோம்ல, அந்த சமையல் பண்ணுற காயில இருக்கிற சீட கொண்டு வந்து போட்டது தான் இது. சீடு கடையிலலாம் வாங்கி போடல. இது அவரைக்காய் பிளான்ட்டு. ஆக்சுவலா இது வந்து செடி அவரை மாரி தான் இருந்தது காய பார்த்தா. ஆனா இது கொடி அவரை போல இருக்கு. மேல இது ஒரு மரம், மகிழ மரம். இந்த மரத்து மேலே எல்லா பிளான்ட்டையும் ஏத்தி விட்டுட்டேன். இப்ப எல்லாரும் டெர்ரஸ்க்கு போயாச்சு. பீர்க்கங்காய் தான் இப்போ பிஞ்சு பூ விட்டு பிஞ்சு விடுது. பட் சில பிஞ்சு கொட்டி போயிடுது. ஆனா அவரைக்காயில இன்னும் பூவோ, காயோ எதுவும் வரல. ஏன்னு தெரியல இன்னும். கொஞ்சம் மண்ணு கொட்டியிருக்கு ஃப்ரண்ட்ல. ஏன்னா வந்து பிளான்ட் எல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. சத்து இல்லாம போயிட போதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண்ணு கொட்டி வச்சிருக்கோம். இந்த பிளான்ட் வந்து இந்த புங்க மரத்தையும், இந்த மகிழ மரத்தையும் புடிச்சு மேல போயிடுறாங்க. போயிட்டு டெர்ரஸ்ல வந்து ஃபுல்லா வந்து அவங்க தான் மரத்து மேல ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காங்க. காய் பூ, காயெல்லாம் எப்போ விடும்னு தெரியல. இப்போதைக்கு பீர்க்கங்காயில மட்டும் தான் பிஞ்சு, காயெல்லாம் வருது. வெள்ளை பூசணிக்காய். அது மேலே ஒரு காய் காய்ச்சது. 2வது காய் விட்டுருக்கு. இது வந்து எந்த செலவும் நமக்கு கிடையாது. சீடு போட்டாச்சு. அதுவா தண்ணி ஊத்துறோம். அவ்வளோதான். அது பாட்டுக்கு மேலே போயிட்டுருக்கு. இது வந்து டெர்ரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சைடெல்லாம் ஃபுல்லா க்ரோத் ஆகிருக்கும். நிறைய பிஞ்சு இருக்கு. அந்த டெர்ரஸ்க்கு போகிறதுல வந்து ஜாதி மல்லி செடி இருக்குது. அந்த செடியையும் இவங்க கவர் பண்ணி ஃபுல்லா அவங்களே கவர் பண்ணிட்டாங்க. நிறைய பிஞ்செல்லாம் இருக்குது. பட் எப்படி காய்க்குதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து காய் கட் பண்ணும்போது, அறுவடை பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு கீழேருந்து வர பிளான்ட்டுன்னு நான் உங்களுக்கு அடிக்கடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது வந்து இந்த ரோட் சைடில் கொஞ்சம் மண்ணு கொட்டி வச்சது தான். அது வந்து மேலே வந்துட்டுருக்காங்க. இதுதான் ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸுன்றது. செம்பருத்தி செடி இருக்குது, மல்லி செடி இருக்குது. மஞ்சள் சூப்பராக வந்திருக்கு. ஒரே ஒரு மஞ்சள் நட்டு வச்சேன். அது செமையா வந்திருக்குது. அந்த இடத்துல மகிழ மரம் இருக்குது, புங்க மரம் இருக்குது. இந்த 2ம் நான் ஒரு பயங்கர பிளான்ட் லவர். பொறந்தா ஏதாவது பிரயோஜனமாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகணுன்னு நினைக்கிற ஆள். அதில் வச்சது தான் இந்த மரங்கள்லாம். நான் ஒன்று வச்சேன், எங்கள் ஹஸ்பண்ட் ஒன்று வச்சாங்க. அது வந்து நல்லா மேலே வரைக்கும் வந்தாச்சு. அதில் வந்து இந்த பிளான்ட்டு கொடி போடுற பந்தல் போடுறது இல்லை, இந்த மரத்தையே பிடிச்சி வளர்ந்துட்டுருக்காங்க. தேங்க்யூ.